ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமல்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெற்றிக்கு சுடர் ஜெயிலில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இப்போது ஜெயிலே பிறந்து வளர்ந்தா அப்படின்றதுனால இங்கே ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேள்வியும் கிண்டலும் பண்ணி பேசுறதுனால சுடருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை நினச்சி முக்கியமாக வெற்றி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஒரு அப்பாவாக தான் பொண்ணுக்கு ஒரு அவமானம் அதை கண் முன்னாடி நின்று பார்க்குற அவருக்கு அது எவ்வளோ வலியை கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு அவர் அழுது குமுறி தான் தான் அப்பான்னு சொல்ல முடியாமல் வெற்றி அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. அடுத்து சுடர்கிட்ட ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைப்பான், எப்பெல்லாம் சுடர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு அவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டே இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் மகேஷ் கூட சேர்ந்துட்டு சுடரும் 2 பேரும் சேர்ந்து தமிழ் கிளாஸ் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ கூடவே உட்காந்துட்டு இருந்தார். நாளைக்கு கோயிலுக்கு வர்றதா சுடர் சொன்ன உடனே அங்கே பார்த்திங்க அப்படின்னா வெற்றியும் போகலாம், நாளைக்கு தான் அப்பான்ற விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு வெற்றியும் முடிவு பண்ணிடுறாரு. ரொம்பவே அதை நினச்சி சந்தோஷமாகவும் இருக்கார். இங்கே சுடர் ஹோம்ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து தூங்கிட்டாங்க. காலையில் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக எழுந்திரிச்சு எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க, சுடரை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. அப்போ தான் இங்கே வெற்றியும் காலையில் எழுந்திரிச்சு சுடர் எனக்கு கோயிலுக்கு வர போகிறா, அவகிட்ட போய் விஷயத்த சொல்லணும், புலிக்குட்டி நீ வரையாடா அப்படின்றாங்க. இல்லைடா கர்ணா, நாம் தான் இப்போ 4 நாள் போயிட்டு வந்துட்டுருக்கோம்ல, நம்ம சேர்ந்து அடிக்கடிக்கு எங்கேயாச்சும் போகிறோன்னு சந்தேகம் வருதுடா, அவர் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு, நான் இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்றாரு. என்னடா நீ இப்படி சொல்லிட்ட, நான் சுடர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. சரிடா சரிவா, நீ இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி கூப்பிட்ற, நீ சுடர் எப்போ தன்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சுதோ அப்பத்துலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன்னை பார்க்கும்போதே எனக்குமே சந்தோஷமாக இருக்குது, நீ ஆளே வேறு மாதிரி இருக்க, சரி நடு போகலாம் அப்படின்னு புலிக்குட்டியும் கூட வராரு. அவங்களும் கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக எல்லோரும் போகிறாங்க. ஸோ பிள்ளைங்க கூட அங்கே இருக்கிற கோயிலை பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வெற்றி பார்த்திங்க அப்படின்னா அங்கே சுடர்கிட்ட எப்போ தான் பேசுவோம், சுடர் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுடர் அடுத்த நிமிஷமே அவங்க யாரும் இல்லாதப்போ அவர் வாங்கின கம்மலையும் ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு சுடர்கிட்ட பேசணும்னு போய் நிற்கிறாரு. கேப்டன் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி கேப்டன் நீங்கள் அப்படின்றாங்க. நேற்று நீ மகேஷ் கிட்ட பேசிகிட்டு இருந்தல்ல, அப்போது நான் அங்கே தான் இருந்தேன், மகேஷ் தான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான் வர முடியாதுன்னு, நீ வருவேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அதான் நான் அவனை பார்க்க வந்தேன் அப்படின்றாங்க. அப்படியா கேப்டன், இப்போது கை உங்களுக்கு சரியாயிடுச்சா கேப்டன் அப்படின்றாங்க. சரியாயிடுச்சு சுடர், அதெல்லாம் எனக்கு வலிக்கலை அப்படின்றாங்க. அப்போ ஏன் கேப்டன் நேற்று அவ்வளோ அழுதிங்க, கை வலிக்காமலே அழுதிங்க, வலிச்சிருக்கோம், சரியாயிடுச்சுல, சரி கேப்டன் அப்படின்னு சுடர் பேசிகிட்டு இருக்காங்க. சுடர், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன், யாரும் இல்லையா அப்படின்றாங்க. எல்லாரும் பொருள் வாங்குறதுக்காக போயிருக்காங்க கேப்டன், சொல்லுங்கள் கேப்டன் என்ன விஷயம் அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் வாங்கிட்டு வந்த பொருள் அங்கே கீழே வச்சுட்டு, சுடர் நான் இப்போ ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்கிறியா அப்படின்றாங்க. என்ன கேப்டன் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போது உன் கண் முன்னாடி உன் அப்பா நின்று நான் தான் உன் அப்பான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ சுடர் அப்படின்றாங்க. வேணா கேப்டன் வேணாம், அவரை பற்றி பேசாதீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் எங்களுக்கு தேவையே இல்லை, வேணா கேப்டன் வேணாம், அப்பான்றவரு எங்களுக்கு வேணான்னு சுடர் ரொம்பவே கோவப்பட்டு பேசவும் வெற்றி இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய அப்பா மேலே அவ எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கா அப்படின்றத, அதுவும் முக்கியமாக வெற்றி மேலே அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. ஏன் சுடர் என்னாச்சு, எந்த அளவுக்கு நீ ஏன் உணர்ச்சி படுற, கொஞ்சம் ரிலாக்ஸாக சுடர் ஃபீல் பண்ணாதா அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவர் தானே கேப்டன் அப்படின்றாங்க. என்ன சுடர் பேசுகிற நீ அப்படின்றாங்க. ஆமாம் கேப்டன், அப்போ உனக்கு அப்பாவை பார்க்கணும், அப்பா கூட இருக்கணும், நீ உன் அம்மா கூட மட்டுமே இருக்க அப்படி இல்லையா, கஷ்டப்பட்டுருக்க, அதுவும் ஜெயிலில், இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறதுக்கு உன் அம்மாவும் உன்னை உன் அப்பா கிட்ட விடுறக்கலாம்ல, அப்போது உன் அப்பாவுக்கிட்ட போகணுன்னு உனக்கு ஏக்கம் இருந்ததே கிடையாது, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற சுடர் அப்படின்றாங்க. இல்லை கேப்டன், எனக்குமே நான் ஜெயிலில் இருந்த வரைக்கும் என் அப்பாவோட ஞாபகம் வந்ததே கிடையாது, ஏன்னா என் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாமே என் அம்மா தான், என் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றதுக்காக ஒன்றும் நான் என் அப்பாவை மேலே குறை சொல்லலை, இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவர் தானே கேப்டன், என் அப்பா தானே,
ஏன் என் அம்மு தப்பே பண்ணியிருந்தாலும் தப்பே பண்ணலைனாலும் அவர் என் அம்மு கூட நின்றுக்கணும்ல, நிற்கலல்ல, எங்களை கஷ்டப்பட விட்டுட்டு போயிட்டாருல்ல. என் அப்பாவுக்கு என் ஞாபகம் கூட வரவே இல்லையா? எல்லாத்தையும் விடுங்க கேப்டன். என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு அத்தை மாமெல்லாம் அடிக்கடிக்க பேசிப்பாங்க. அவன் இந்த நிலைமைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவன் தானே. அன்னைக்கு மட்டும் அவள் லவ் பண்ணி அவனை நம்பி போகாமல் இருந்திருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்குமான்னு அத்தை வீட்டில் அடிக்கடிக்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது என் அம்மு எல்லாரையும் விட்டுட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தரை என் அப்பாவை நம்பி நீங்கள் தான் உலகம்னு அவங்க போனது தப்பா கேப்டன்? லவ் பண்ணுறதுன்னு அவ்வளோ குத்தமா? நான் இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் கேப்டன். அது ஒன்றும் அவ்வளோ குத்தம் கிடையாது. என் அம்மா எந்த தப்புமே பண்ணலை. அவங்க மனசறிஞ்சு நான் அவங்க வயிற்றில் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நான் நல்லா தெளிவாக சொல்லுவேன் கேப்டன். அவங்க எந்த தப்பும் பண்ணலை. தேவையில்லாத பழிக்கு தான் அம்மு இப்போ பொறுப்பேற்றுட்டு தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என் அப்பா மட்டும் என் அம்மா கூட நின்றுருந்தா இந்த கஷ்டம் எங்களுக்கு வந்திருக்குமா? அப்போ நாங்கள் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர் தானே கேப்டன். இங்கே ஜெயிலேருந்து நான் என் மாமா கூட வந்து திரு தியாதாரன் கூட ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா தான் என் அப்பாவோட ஞாபகம்லாம் எனக்கு அதிகமாக வந்துச்சு. இந்த விஷயத்தை பற்றி நான் அம்முக்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அம்மு என்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கேப்டன் அங்கிள். நான் கஷ்டப்படுறதுக்கான காரணம் வேறு யாரும் கிடையாது. என்னுடைய அப்பா மட்டும்தான். எனக்கு அவர் வேண்டாம் கேப்டன். எனக்கு அம்மு மட்டும் போதும். என் அம்மு ஜெயிலிருந்து வந்தால் மட்டும் போதும். என் அப்பாவை எனக்கு பிடிக்கலன்னாலாம் சொல்ல முடியாது கேப்டன். என் அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் கூட சேர்ந்து நான் அம்மு 3 பேர் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசை கேப்டன். ஆனால் என் அப்பாவுக்கு எங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைல்ல. என் அம்மு மேலே பாசமே இல்லைல்ல. பாசமே இல்லாமல் என் அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அதுவும் லவ் மேரேஜ்லாம் பண்ணிக்கிட்டாரு. அவர் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவரை பார்த்தா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்ட இதே கேள்வியை அவர்கிட்ட கேட்பேன் கேப்டன் அங்கிள். ஏன் என்னை விட்டு போனீங்க, என் அம்மா விட்டு ஏன் போனீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பேன் கேப்டன் அப்படின்னு சுடர் வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சுடர் இங்கே பாரு, சரி ஃபீல் பண்ணி அழுவாத அப்படின்னு வெற்றி சமாதானப்படுத்துகிறாரு. தான் மேலே இந்த அளவுக்கு நம்ம பொண்ணு ரொம்ப வெறுப்பையும் கேவலமான ஒரு எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு சுடர் இந்த அளவுக்கு அப்பாவை வெறுக்கிறாளே அப்படின்னு நினச்சி வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஏன் கேப்டன் நீங்கள் எதுக்கு அழுவுறீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. நீங்கள் நல்லவர் கேப்டன். அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. ஜெயிலில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எதுவாக இருந்தாலும் என் அப்பா என் அம்மா கூட பேசி சரி பண்ணியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு என் அம்மாவை கஷ்டப்பட விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, பாவம் என் அம்மா அப்படின்னு சுடர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி அங்கேருந்து அவங்க வீட்டில் எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுடர் நீ கவலைப்படாத, நீ ஃபீல் பண்ணி அழுவாத, நான் வரேன் அப்படின்றாங்க. கேப்டன் அங்கிள் நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறதா சொன்னீங்க. நான் தான் தேவையில்லாமல் நீங்கள் அப்பாவை பற்றி பேசினதுனால கோவப்பட்டு பேசிட்டேன். என்ன விஷயம் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா சுடர் அப்படின்னு அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்டை கூட இந்த சூழ்நிலையில் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் அப்பான்னு சொல்லி கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்த கிஃப்டை அப்பா மேலே இந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கிறப்போ அதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு என்ன சொல்லி கொடுக்கறது? அப்பாவாக கொடுத்தா அதை ஏற்றுப்பா, நான் யாரோ தானே நினைக்கிறா அவள். இப்போ நம்ம இது கொடுத்தா கண்டிப்பாக அவள் ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வெற்றி அதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி இன்னொரு நாள் நான் பேசுகிறேன் அப்படின்னு வெற்றி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சுடர் அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இந்த வேதனையை நீ கொடுக்குற, அவரை பற்றி நான் யோசிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். கேப்டன் அங்கிள் ஞாபகப்படுத்தி விட்டுட்டாரு. அவர் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாரு, அம்மாவையும் என்னையும் தேடி வரணும்னு அவருக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சுடர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. வெற்றி அங்கேருந்து போகிறாரு. புலிக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தவர் என்னாச்சு வெற்றி, சுடர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா, சுடர் உன்னை ஏற்றுக்கிட்டாதா அப்படின்னப்போ வெற்றி அந்த கிஃப்டை தூக்கி காருக்குள்ளே போட்டுட்டு அப்படியே ஓன்னு கத்தி அழுகுறாரு. டே வெற்றி என்னடா ஆச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா ஆச்சு, அமைதியாருடா அப்படின்றாங்க. சுடர் என்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறான்றத நான் இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் அப்பாவாக இருக்கிற என்ன அவள் அவ்வளோ வெறுக்கிறா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற வெற்றி, உன்னை போய் சுடறா அப்படின்றாங்க. என்னை கேப்டனாக அவளுக்கு பிடிக்கும்டா, ஆனால் ஒரு அப்பாவை நான் அவகிட்ட தோத்துட்டேன்டா. அவள் என்னை சுத்தமாக அடியோட வெறுக்கிறாடா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிதான்.
என் பொண்ணு பிறந்து வளர்ந்ததையே என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டா. 10 வருஷமாக என் குழந்தை இருந்தும் நான் அவளை கண்டுக்காமல் விட்டுட்டேன். என் குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் அவளை தூக்கிட்டு வந்து ராணி மாதிரி வளர்த்துருப்பேன். ஆனால் அவள் என்கிட்ட இவ்வளோ நாளாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் நானாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விட்டுட்டு இப்போது என் பிள்ளைக்கட்ட நஞ்சை வளர்த்து வச்சுருக்காடா அவள். சுடர், அப்பா மேலே எந்த அளவுக்கு கோபமாக இருக்குன்றத இன்றைக்கி தான் புரிஞ்சுட்டேன். ஸோ அவள் என் குழந்தைகிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருக்காடா. துரோகி. அவள் மட்டும் அன்றைக்கி ஒரு தப்பை செய்யாமல் இருந்திருந்தா நான் ஏன்டா அவளை வெறுக்க போகிறேன். சுடர், என்னையும் என் அம்மாவையும் கஷ்டப்பட்டு விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அவர் எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாமே அம்முதான்னு பேசுகிறாடா அவள். எனக்கு எவ்வளோ என் பிள்ளை மேலே பாசம் இருக்குடா. அவளுக்கு அவள் பிள்ளை மேலே பாசம் இருந்து அவள் வளர்த்த மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தூக்கிட்டு வந்து வளர்த்துருப்பேன் இல்லைடா. துரோகி. என் மேலே இருக்கிற கோவத்தில் சுடர் பிறந்ததையும் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டா. சுடர் என்கிட்ட இருந்து 10 வருஷமாக பிரிச்சுட்டா. இப்போது சுடர் என்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறா, இதுக்கு எல்லாத்துக்கும் அவதானடா காரணம் அப்படின்னு வெற்றி பயங்கரமாக கோவப்படுறாரு. புலிக்குட்டி இந்த சுச்சுவேஷனை கூலாக ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு விஷயத்த யோசிச்சு சொல்கிறாரு. வெற்றி இங்கே பாருடா, கவலைப்படாதடா, இங்கே பாருடா. சுடர் இவ்வளோ தூரம் அவன் அம்மாவை நம்புறான்னா எனக்கு என்னமோ தோணுதுடா. நானும் உங்ககிட்ட அடிக்கடிக்கு சொல்லிட்டு தானே இருக்கேன், அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்களோ என்னவோன்னு எனக்கு தோணுதுடா. சுடர் அதனால தான் அவன் அம்மாவை அந்த அளவுக்கு நம்புறா. நீ கூட யோசிச்சு பாருடா, அபி அப்படி பண்ணியிருப்பாளா? எனக்கு சத்தியமாக தோணலடா. சுடர் சொன்ன மாதிரி உன்னை நம்பி வந்த பொண்ணுடா அபி. அவளை நீ ஏமாத்தலை. அன்னைக்கு அந்த சுச்சுவேஷனில் நீ அவளை புரிஞ்சிக்கலன்ற கோவத்தில் கூட நீயே ஜெயிலுக்கு அனுப்பிட்டல, நீயே கை காட்டி. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. 10 வருஷமாக அவங்க வர முடியாதே, ஜெயிலில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் கருணாதான். பார்வதி அக்கா இழப்ப மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் பண்ண விஷயத்தினால இவ்வளோ நாளாக நம்மளை ஜெயிலே வச்சுருக்கானே, நம்மளை கட்டிக்கிட்ட அவன் நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நீ அவங்கள புரிஞ்சுக்கிறன்ற கோவத்தில் சுடர் உண்டாகி பிறந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் அவங்க விட்டுருக்கலாம்ல. ஒருவேளை அவங்கள மேலேயும் தப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம்ல. இல்லை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுனால நீ அபியை வேண்டான்னு முடிவெடுத்ததுனால இப்போது அபி உன்கிட்ட குழந்தைய பற்றி விஷயத்தையும் கருணாக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்னு நினச்சிருக்கலாம்ல. கருணா அபியை சார்ந்தவங்களையும் கொலை பண்ணியே வேரோட அடியோட தீர்த்து கட்டுவனே முடிவில் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னாலோ பொண்ணு இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கருணா ஒரு வேளை அபியோட போகணுன்னு நினச்சிக்கிட்டு சுடரையும் ஏதாச்சும் பண்ணியிருக்கலான்னு இப்போ குடும்பத்துக்காக பயப்படுற மாதிரி பயந்து இந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுருக்கலாம்ல. நீ தப்பாக புரிஞ்சுட்டு யோசிச்சுட்டு எதையும் யோசிச்சு நீ தப்பாக மனசை போட்டு கொழும்பிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணி யோசிக்காதடா வெற்றி. அபிமானம் தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீயும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடா. அப்படியே இருந்தாலையும் அதுக்கு இன்னொரு காரணமாக நான் சொன்னதை நீ யோசிச்சு பார்க்கலாம்ல. கருணாவுக்கு பயந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுருக்கலாம்ல. நீயா தப்பு கணக்கு போட்டுறாதடா வெற்றி அப்படின்னு புலிக்குட்டியே சொல்கிறாரு. வெற்றியும் இந்த விஷயத்த ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. இல்லைடா, நீ 1000 காரணம் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியல, ஏன் பொண்ணுடா அப்படின்றாங்க. புரியுதுடா வெற்றி, உன் பொண்ணாவே கூட இருக்கட்டும், அவங்களுக்கு குழந்தையோட உயிர் முக்கியம்னு நினச்சிருக்கலாம்ல, அதனால சொல்லாமல் விட்டுருக்கலாம்ல அப்படின்றாங்க. அப்போது இப்போ வந்தாலேடா, எக்ஸாம் மேலே தான் வந்தால, அப்போ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, என் குடும்பத்தை எப்படி கருணை கொலை பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நம்ம பொண்ணு இருக்கா, அவளையும் நீ பத்திரமா பார்த்துக்கணுன்னு, கருணா கிட்டேருந்து காப்பாற்றணுன்னு அவள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நான் பண்ண தப்புக்காக என் குழந்தை தண்டனை அனுபவிக்கக்கூடாது. நம்ம பொண்ணு அவள், உன்னை நம்பி நான் வந்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு விஷயத்த அவள் சொல்லியிருக்கணும்ல, சொல்லாமல் விட்டுட்டே இல்லைடா அப்படின்றாங்க. வெற்றி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சுடர் இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி இவ்வளோ நாள் அவங்க வளர்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது சரிதானடா அப்படின்னு புலிக்குட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. வேணாண்டா புலிக்குட்டி, எனக்கு வர ஆழ்த்தத்தில் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போவே சுடர் உன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுலேருந்து எந்த அளவுக்கு பாசம் காட்ட ஆரம்பிச்சுட்டேன். சுடரை கூட்டிகிட்டு வந்து உங்க கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் பற்றி சொன்னால் நீ கூட்டிகிட்டு வந்து வச்சுப்ப, கருணா ஏதாச்சும் பண்ணிடுவான்றது பயத்தில் கூட அவங்க சொல்லாமல் விட்டுருக்கலாம்ல. நீ பாருடா, நீ அவசரப்படாத அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலி அபி பயப்படுறதுக்கான காரணம் வெற்றிக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் முதல்ல புலிக்குட்டி சொன்ன மாதிரி தான், நம்ம தப்பே பண்ணலை, நம்மளை அவன் நம்பாமல் ஏமாற்றிட்டான்.
நான் தான் இதை பண்ணியிருப்பேன்னு அந்த கர்ணாவோட சேர்ந்துக்கிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைய பற்றி ஏன் அவனுக்கு சொல்லணும், நாம் வேணான்றப்போ குழந்தைக்காக நாம் வாழலாம், நாம் நம்பி போன அவன் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு அபி நினச்சிக்கிட்டு தான் இது வரைக்கும் அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ கர்ணாவுக்கு பயந்துக்கிட்டு தானே தவிர வெற்றிக்கு பயந்துக்கிட்டு கிடையாது. வெற்றி கண்ணில் சுடர் பற்றக்கூடாது. ஒருவேளை தன்னுடைய அப்பா இவர் தானே தெரிஞ்சால் சுடர் இப்போது அவி வந்துட்டு நினைக்கிறதுக்கான காரணம் சுடர் அவங்க அப்பான உடனே அப்பா பாசத்துலேயே எங்கிட்ட அவர்கிட்ட பேசுவா பழகுவா கர்ணாவால் பிரச்சனை வரும் அப்படின்றது தான் அவங்க நினைச்சி பயந்துட்டு இவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்காங்க. சுடரோட நல்லதுக்காக தான். ஸோ புலிக்குட்டி நிதானமாக இருக்கிறதுனால யோசிச்சு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் வெற்றி நிதானத்தில் இல்லாததுனால கோவத்துலேயும் கத்திக்கிட்டு அவசரத்துலையும் இருக்கிறதுனால இவர் சொல்கிற நல்ல விஷயங்கள் கூட அவருக்கு புரிய மாட்டேனுது. கோவப்பட்டு அபி மேலே தான் கத்திட்டு கோவமாக இருக்காரு. அப்படியே டென்ஷனில் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாரு. வாங்கிட்டு வந்த பொருளை கூட கொடுக்காம. அதுக்கப்புறம் வேண்டுதலை முடிச்சுட்டு கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறமா சுடர் கேப்டன் ஏன் நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி கேட்டிருக்கணும், அவரை பற்றி நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் இங்கே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் வெற்றி சுடரை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. தான் பொண்ணு கண்ணாடி இருந்தோம் தன்னுடைய அப்பா நான் தானே சொல்ல முடியாமல் நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சுடரை தூக்கி வளர்க்கணும்னு ஆசை எனக்கும் இருக்காதா அப்படின்னு. டே புலிக்குட்டி, வேணும்னா நம்ம ஒரு யோசனை பண்ணலாமா, அபியை பார்க்க ஜெயிலில் பர்மிஷன் கேட்டு அவளை போய் பார்த்து பேசிட்டு வரலாமா அப்படின்றாங்க. சரிடா சரி, நீ அங்கே போய் எதுவும் கோவப்பட்டு சண்டை போடாமல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஏன் சொல்லலைன்ற விஷயத்த பொறுமையாக கேளுடா அப்படின்றாங்க. சரிடா, நான் இப்போவே அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நாளைக்கோ இல்லை நாளைக்கோ பர்மிஷன் கிடைக்குதான் பார்க்கலாம் அப்படின்னு வெற்றி பார்த்திங்க அப்படின்னா அபியை பார்த்து பேசணுன்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அபிக்கிட்ட வெற்றி போய் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அபியோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, யாருக்கு நம்ம சுடரை பற்றின விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அதிர்ச்சி ஆக போகிறாங்க. ஸோ வெற்றி கேட்குற கேள்வி அபிக்கிட்ட என்னவா இருக்க போகுது, அபி அதுக்கு சொல்கிற பதில் என்னவா இருக்க போகுது, இதில் ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்குமா, பிரச்சனை முடியுமா, இல்லை இதோட பிரச்சனை இன்னும் சீரியஸ் ஆகுமா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.